ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். கோவா போகிறதுக்கு ரொம்ப நாள் பிளான் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் வண்டலூர் ஜூ போகிறதுக்கே நான் ரொம்ப நாள் பிளான் பண்ணி இந்த சண்டே தான் வந்து போக ஸ்டார்ட் பண்ணோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அந்த அரைநெல்லிக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலான்னு சொல்லி போயிட்டோம். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து 200 ருபீஸ் வரும். அடல்ட்டுக்கு வந்து 200 ருபீஸ் வரும். அதே கிட்ஸ் கூட்டிகிட்டு போனீங்கன்னா 50 ரூபா வரும். அதுவும் 2 வயசு கீழெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஃப்ரீ தான். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாம் மங்கியாக தான் இருக்கும். அங்கேயும் வந்து இந்த ஆதி காலத்து கப்புள்ஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த ஃபேமிலி இருக்குன்ட்டு மொக்க ஜோக் போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நான் பாட்டு நடந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பீகாக் பார்த்தோம். என்னதான் ஒயிட் கலர் பீகாக் பார்த்தாலுமே எனக்கு அந்த ரெகுலர் பீகாக் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒயிட் கலர் பீகாக்கும் ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. ஆனால் அவன் பாட்டு கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் வெளியில் வந்து பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அது கூட்டுக்குள்ளே இருக்கிறனால ஒன்றுமே தெரியலை. அதுக்கப்புறம் வந்து குட்டியாக ஒரு மான் குட்டி பார்த்திங்கன்னா என் பின்னாடியே அந்த ஜூ ஃபுல்லாக வந்துகிட்டே இருந்துச்சு. மான் குட்டிலாம் வந்து ஃப்ரீயாக தான் வந்து அவுத்து விட்டுருந்தாங்க. அதனால வந்து அது பாட்டு வந்துனே இருக்கும். உங்கள் பின்னாடிலாம் கிட்டக்கையே பார்க்கலாம் மான்குட்டிலாம். நடக்க முடியாதவங்க சைக்கிள் ஏதாவது வாங்கிக்கிடலாம். ஆனால் என்ன தான் நீங்கள் சைக்கிள் இல்லை அங்கே வந்து கார்லாம் வச்சுருக்காங்க, என்ன தான் நீங்கள் அந்த வேன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாலுமே நடந்து பார்க்குற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வராது. பட்டர்ஃப்ளை கார்டன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே ஒன்று இருந்துச்சு. நானும் ரொம்ப நேரமாக அதில் பட்டர்ஃப்ளை தேடினேன், ஒன்று கூட கிடைக்கல. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாச்சு. நிறையா பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ரெயின்போ கலர்லலாம் எவ்வளோ மல்டிபிள் கலர்ஸ் பேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மான் பார்த்திங்கன்னா வந்துனே தான் இருந்துச்சு பின்னாடி. எங்கே போனாலுமே லேசாக அடி வேற பட்டிருந்துச்சு போல் அவனுக்கு. நான் வேறு மருந்து கூட கொண்டுட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். ஜூ போனோமா, தூரத்தில் நின்று பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கணும். இந்த மாதிரிலாம் பேர்ட்ஸ் உட்காருதுன்னு சொல்லிட்டு கையெல்லாம் கிட்ட கொண்டு போயிடாதீங்க, அப்புறம் கடிச்சு எடுத்துப்புடுவாப்பில். கை போனது மட்டும் பத்தாமல் நீங்கள் தான் ஃபைனும் கட்டணும். பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பறக்கும், இல்லைன்னா எங்கிட்ட நடக்கும்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதெல்லாம் வந்து அப்படியே சில மாதிரி. உங்களுக்கு அந்த பேர்ட்ஸ் பேர் தெரியலைனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்களே எழுதி போட்டிருப்பாங்க அது என்ன பேர்டு அப்படின்லாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு குரூப் ஆஃப் மான் வந்து இருந்துச்சு. அதெல்லாம் அந்த வெயில் பயங்கரமாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஓரத்தில் போய் ஒதுங்கி நின்றுட்டு இருந்துச்சு, இல்லைன்னா தண்ணிக்குள்ளே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நீர் நாய் அதெல்லாம் பார்த்தோம். அவெல்லாம் மீன் சாப்பிட்டுட்டு அவன் பாட்டு ஒரு ஓரத்தில் இருந்துட்டு இருந்தான். நான் வந்து பேசிக்காக சிங்கம் புலி பார்க்கலான்னு தான் போனேன். ஆனால் சிங்கமும் சரி புலியும் சரி தூங்கினே தான் இருந்துச்சு. நானும் எப்போ தான் முழிக்கும் அப்படின்ட்டு உட்காந்துருந்தேன். ஆனால் அங்கேருந்து அண்ணன் சொல்லிட்டாரு, அது நைட்டு 9 மணிக்கு தான்ப்பா முழிக்கும், நீ போயிட்டு வா நாளைக்கு அப்படின்ட்டாரு. அதோட சரி ஓய்வு எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சைடாக உட்காந்தேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த மான்குட்டி வந்து என் கூடயே உட்காந்துட்டு இருந்துச்சு. அங்கே கேன்டீன்லாம் நிறையா இருக்குது. ஆனால் காசு தான் ரொம்ப வந்து ரேட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் மேக்ஸிமம் வெளியிலே வாங்கிட்டு போயிடுறது பெட்ரு. 2 பேராக போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 6-7 பேராக போனீங்கன்னா வெளில வாங்கிட்டு போயிடலாம். அதோட நிறையா அனிமல்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ ஸ்குரில்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாகவே பார்த்துருப்போம். ஆனால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சாக பெருசாக இருந்துச்சு. சின்ன சின்ன அனிமல்ஸ் கூட ஆக்டிவாக அது பாட்டு நம்மளுக்கு நடந்து நடந்து காமிச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த புலி சிங்கம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரத்தில் போய் அது பாட்டு தூங்கிட்டு இருக்கு. கல் மாதிரியே இருக்குது. எங்கே தான் இது இருக்குன்னே தெரியல. தேடுறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. அதோட பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் சொல்கிறேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதோட ஏகப்பட்ட பேர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து க்ரொக்கடைல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். க்ரொக்கடைலாக இல்லை கல்லில் எதுவும் செதுக்கி வச்சுருக்காங்களா அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அசையவே இல்லை, அது பாட்டு நின்றுட்டு இருந்துச்சு. அதோட அப்படியே ஊடாலே பார்த்திங்கன்னா பாம்பும் வச்சுருந்தாங்க. பாம்புமே அசையலை, எதுவுமே அசையலை. என்ன உண்மையிலே பாம்பு தானா இல்லை சும்மா ஏதாவது பிளாஸ்டிக் ரப்பரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதோட பாம்பு பார்த்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் க்ரொக்கடைலே மறுபடியும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பாம்பு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே குட்டி குட்டி கூண்டு தான் போட்டு வச்சுருந்தாங்க. மேக்ஸிமம் இதெல்லாமே நீங்களே வீட்டுக்கிட்ட பார்த்துருப்பீங்க. இந்த பச்சை பாம்பு, அதுக்கப்புறம் அந்த கட்டு விரியான் பாம்பு அதெல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த ராஜநாகம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பாருங்கள், அதுக்கு மட்டும் தனியாக ஒரு பெருசாக கூண்டு வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு மட்டும் தனியாக என்னென்னமோ டெக்கரேட்லாம் பண்ணி அந்த ஒரே ஒரு பாம்பு மட்டும் வச்சுருந்தாங்க. அதோடு அப்படியே க்ரொக்கடைல் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். எல்லாமே பார்த்திங்கன்னா வாயை ஒரு 5 சென்டிமீட்டருக்கு ஓப்பன் பண்ணி அவன் பாட்டு படுத்து கிடந்தான். நான் கூட சும்மா தான் இது படுத்து கிடக்கா இல்லை ரப்பரா அப்படின்னு தான் யோசிச்சுனே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு க்ரொக்கடைல் மட்டும் லேசாக அசைஞ்சிச்சு. அப்போ தான் கண்டுபிடிச்சேன், சரி இவங்கெல்லாம் உயிரோடு தான் இருக்கானுங்க, அப்போ சாவலை அப்படின்ட்டு. அந்த கூட்டை பார்க்கலே பயமாக இருந்துச்சு. வெளியில் நிற்கிறனால ஓகே, ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், நம்ம அந்த கூட்டுக்குள்ளே இருக்கோம்னு இங்கே தெரிச்சிருவேனாலாம். நான் டிஸ்கவரியிலேயே பார்த்ததுனால நேரில் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே 2 செகண்ட் நின்று போயிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் ஒரு இதுலேயும் ஒரு 20 நிமிஷம் நின்று பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆமைக்குட்டி அதெல்லாம் விட்டு ஒரு பெரிய இதுக்குள்ளே விட்டு வச்சுருந்தாங்க, டேங்க்குள்ளே. அதுக்குள்ளே ஆமைக்குட்டி தான் இருக்குன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். சைடில் வந்து அந்த க்ரொக்கடைலோட வாலும் இருந்துச்சு. ஆஹா இவனும் இங்கே தான் இருக்கான் போல் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன்.
அதுக்குள்ளேயே அப்படியே மீன்லாம் வேற போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு தெரியலை ஆமையை வந்து crocodile சாப்பிடுமா இல்லையான்னு. ஒருவேளை அந்த ஓடு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் போல் சாப்பிட முடியாமல் நிறையா ஆமை விட்டு அது கூட வந்து crocodileமே விட்டு வச்சுருந்தாங்க. அது பாட்டு ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த crocodile வழக்கம் போல் ஒரு ஓரமாக போயிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் முதல்ல அந்த இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த நீர் யானை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நீர் யானையோட பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி மயில் வந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு. நீர் யானையும் குட்டியாக தான் இருந்துச்சு. அதோட அந்த மயிலுமே குட்டியாக தான் இருந்துச்சு. மிச்சதெல்லாம் பெருசாக இருந்துச்சு. அந்த குட்டியோட மட்டும் அந்த மயில் விளையாண்டுட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் யானை பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். யானை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜிராஃப் பார்க்கலான்னு போனோம். ஜிராஃப் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். நானும் எங்கடா இருக்குன்னு பார்த்தா, அது மரம் மாதிரியே நின்றுட்டு இருந்துச்சு. எது மரம் எது ஜிராஃப்னு கண்டுபிடிக்கவே ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த காட்டு பூனை, காட்டு நாய், அதுக்கப்புறம் இந்த முள்ளமன்றி இதெல்லாம் வந்து ரொம்ப சேஃபாக வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கண்ணாடியில் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பேய் படத்துலலாம் வரும் பார்த்தீங்களா, அனிமல் அந்த கண்ணெலாம் பெருசாக திறந்துட்டு அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு அக்வாரியம் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏகப்பட்ட மீன் இருந்துச்சு அந்த சின்ன இதுலேயே. எல்லாமே பேரோட எல்லா டீட்டெயிலிங்காகவே வச்சுருந்தாங்க. கோஸ்ட்டு ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக அவன் பாட்டு அப்படியே வேவியாக இருந்துச்சு அவனை பார்க்குறதுக்கே. உண்மையிலே மீன் தொட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கெலாம் ஒரு தனி தைரியம் வேணும்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ மீன் வச்சுருந்தாங்க. நல்லாவும் மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பால் சுறா அந்த மீன் கூட வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து குழம்புலே மீனை பார்த்துட்டு இவ்வளோ மீனை பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பரவாயில்ல இவ்வளோ மீன் இருக்கா, நம்மலாம் இந்த மீன் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டேங்க் கிளீனர்னு ஒரு மீன் இருக்கும். அதாவது அழுக்கே இல்லாமல் நல்லா க்ளீனாக வச்சுக்கிடுவான் டேங்கை. அவன் மட்டும் நல்லா பக்காவாக வச்சுருந்தானுங்க. அந்த டேங்க்கை ஃபுல்லாக க்ளீனாக வச்சுருந்தானுங்க. கொஞ்சம் பெரியவங்கெல்லாம் போனால் நார்மலாக பார்த்துட்டு அப்படியே வந்துடுவாங்க. அங்கே நிறையா குழந்தைங்கள்லாம் வந்துருந்தாங்க. ஸ்கூலில் இருந்தெல்லாம் ட்ரிப்பு கூட்டிகிட்டு வந்ததுனால எல்லாருமே பயங்கர எக்ஸைட்டடாக கத்திக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து பயங்கர ஜாலியாக வேறு வந்துக்கிட்டு இருந்தேன். ஏகப்பட்ட மீன். ஒரு சில மீன்லாம் பார்த்திங்கன்னா அசையவே இல்லை. ஃபோட்டோவில் எப்படி இருக்கும் ஃப்ரேம் பண்ணால் அந்த மாதிரி நினச்சேன். நான் கூட இதுவும் ஸ்டிக்கர் தானா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமா அசைய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே அவ்வளோ க்ரியேட்டிவாக அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க. நான் அப்படியே ஒன்றையும் ஒரு 20 நிமிஷம் நின்று பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதோட மூமெண்ட்ஸ் எல்லாமே. கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு மீனாவது நம்ம வந்து வாங்கி நல்லபடியாக வளர்த்துடணும் அப்படின்ட்டு ஒரு பிளானோட தான் நான் வந்தேன். சேனல் பார்க்குற எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஜாலியாக இருக்கும். டாட்டா.